السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسول الكريم. فقد قال الله تعالى في آية كريمة مباركة: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد رسول الله صلى الله عليه وسلم. من الآمال نزرع قيما نمحي جهلا للجنة نسعى بنضال آت الكف يا مسلمنا. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، قال الله تعالى في كلامه الأعلى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. وقال أيضا في آية أخرى: ولا يجرمنكم شنآن قوم على ألا تعدلوا اعدلوا هو أقرب للتقوى. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: وإن لم أعدل فمن يعدل، أو كما قال عليه الصلاة والتسليم. ஆக நபி அவர்கள் உலகத்திலே அரசியலும் ஆன்மீகமும் ஒன்று சேர பிறந்தவர்கள் முதலில் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொடர்ந்து 3 நாட்கள் நபியினுடைய குடும்பத்தின் வீட்டிலே அடுப்பு எரியவில்லை. தொடர்ந்து 2 நாட்கள் நபியினுடைய குடும்பத்தார்கள் வயிறு நிரம்பவில்லை, வயிறு நிரம்பியதாக சாப்பிடவில்லை என்பதாக ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி இருக்கிறதா? அது ஆன்மீக அரசியல். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓலைப்பாயில் படுத்ததன் காரணமாக அவர்களின் முதுகில் தழும்பு விழுந்ததல்லவா, அந்த அச்சு விழுந்ததல்லவா, அதனை பார்த்து சஹாபாக்கள் அழுது பஞ்சமிந்தையில் படுக்கலாமே என்று பரிந்துரை செய்த சஹாபாக்களை கூட நபி அவர்கள் கண்டித்தார்கள் அல்லவா? அது ஆன்மீக அரசியல். நபியினுடைய அரசியல் என்பது மதீனாவிலே தொடங்கிட்டு ஹிஜ்ரத்திற்கு பிறகு நபி அவர்கள் மதீனாவிலே ஆட்சி அமைத்தார்கள். நபியினுடைய முதல் அரசியல் நடவடிக்கை என்பது பத்ர் போர். பத்ர் போருக்காக நபி அவர்கள் கிளம்பிய அது பத்ர் போராக ஆகவில்லை. முதலில் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 80 நபர்கள் கொண்ட அந்த வியாபார குழு வியாபாரம் செய்து அதன் மூலம் ஈட்டக்கூடிய அந்த பொருட்களை, அதன் மூலம் ஈட்டக்கூடிய அந்த லாபத்தை முஸ்லிம்களுக்கு எதிராக செலவு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் மதீனாவில் எல்லையை கடக்க முயன்ற அந்த கூட்டத்தை மதீனாவின் அன்றைய கவர்னராக இருந்த எம்பெருமான் நாயகம் அவர்கள் தடுக்கக்கூடிய பொறுப்பில் இருந்தார்கள். நபியினுடைய முதல் அரசியல் நடவடிக்கை அதுதான். இங்கு நாம் பேச வந்தது இன்றைய சாக்கடை அரசியலுக்கும் நபி அவர்கள் அமைத்து தந்த அந்த அரசியல் சாசனத்திற்கும் அந்த அமைப்பிற்கும் எக்கச்சக்கமான வேறுபாடுகள் உள்ளது. அவர்கள் கூறுவார்கள், ஒரு ஆட்சியாளர் நினைத்தால் ஒரு நாட்டையே தலைகீழாக புரட்டிவிட முடியும் என்பதாக அவர்கள் கூறக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த தலைப்பை சற்று மறுகோணத்திலே அரசியல் அன்றும் இன்றும் என்ற அந்த தலைப்பை நாம் விளங்க வேண்டும் என்று சொன்னால், அன்றைய அரசியல் தலைவர்கள் எப்படி இருந்தார்கள், இன்றைய அரசியல் தலைவர்கள் எப்படி இருக்கிறார்கள், ஒரு அரசியல் தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்தால் அன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியலையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியலையும் நாம் அறிந்துவிடலாம். அந்த கருத்தின் அடிப்படையிலே இன்றைய அரசியல் சாசனம் சொல்லக்கூடிய செய்தி, ஒரு அரசியல் தலைவன் அவனுக்கான இலக்கணம் என்று சொல்லும் பொழுது ஒரு 10 அர்த்தத்தை சொல்றாங்க. இன்றைய அரசியல் சாசனம் சொல்லுகிறது. இதை நாம் கடைசியில் அறியலாம், இந்த 10 அர்த்தத்தை எங்கிருந்து எடுத்திருப்பாங்க என்பது. இன்றைய அரசியல் சாசனம் சொல்லுகிறது, ஒரு அரசியல் தலைவனுக்கான முதல் இலக்கணம் என்பது தூரநோக்கு பார்வை, தொலைநோக்கு சிந்தனை.
இன்றைய அரசியல் தலைவரிடத்திலே அது இருக்கின்றதா என்பதாக நாம் யோசித்து பார்க்கிறோம். ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களிடத்தில் சொன்னாங்க, ஒரு கதை தான். அதாவது ஐஏஎஸ் ஆகக்கூடியவர்கள்லாம் முதல் வரிசையில் அமர்ந்துவாங்க. முதல் பெஞ்சில் நம்ம பெஞ்சு ஸ்கூல்ல பெஞ்சில் முதல் வரிசையில் அமர்ந்துவாங்க. ஐபிஎஸ் ஆகக்கூடிய நினைப்பவர்கள் இரண்டாவது வரிசையில் அமர்ந்துள்ளார்கள். அரசியல்வாதியாக ஆகக்கூடியவர்கள் மூன்றாவது வரிசையில் அமர்ந்துள்ளார்கள் என்று அந்த ஆசிரியர் சொன்ன உடனே என்ன அடிச்சு பிடிச்சி ஐஏஎஸ் ஆகுதல் என்ற நோக்கத்திற்காக முதல் வரிசையில் அமர்ந்தார்கள். இடம் கிடைக்காதவர்கள் இரண்டாம் வரிசையில் அமர்ந்து கொண்டார்கள். ஒரு பையன் வந்து ஹாலையா மூன்றாவது வரிசையில் அமர்ந்தார். ஆசிரியர் கேட்டாங்க, என்னப்பா உனக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகலாம் இருக்கும் இல்லையா? இல்ல, எனக்கு துணியும் இருக்கும் இல்லை, நான் அரசியல்வாதியாகத்தான் ஆக வேண்டும். ஏனப்பா அப்படின்னு கேட்டபோது அவங்க இருந்தா, நான் அரசியல்வாதியாக ஆனால், ஒரு தலைவராக ஆனால், இந்த ஐஏஎஸ் வாதி என்னோட பையில கொண்டு சைனாக நடைபெறும், இந்த ஐபிஎஸ் வாதி என்னுடைய கால கதை வந்து தொடர்ந்துருக்கிறார். ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுடைய சிந்தனையே இதுதான். அரசியல் தலைவராக ஆனால் இப்படி சொகுசாக நாம் வாழலாம் என்பதாகத்தான் நம்மளுடைய சிந்தனை இருக்குதே ஒழிய தொலைநோக்கு பார்வை இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு எவருக்கும் இல்லை. ஆனால் எவ்வளவு அப்படியா? ஒரு சம்பவம் வெற்றிடத்திற்கு பிறகு நபியவர்கள் மேற்கொண்டாங்க. குர்ஆனின் பயணத்திலே நபியவர்கள் தடுக்கப்பட்டார்கள். இதில் யார் அவங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்த செய்தார். அந்த ஹுதைபியா என்ற இடத்திலே நபியவர்கள் தடுக்கப்பட்டார்கள். அங்கு பைஅத் நடந்தது. 3 பைஅத், 3 ஒப்பந்தம் நடந்தது. அங்கு தடுக்கப்பட்டார்கள். காபிர்கள் தடுத்து விட்டார்கள், உம்ரா செய்யக்கூடாது. ஓரளவில் ஒப்பந்தம், 3 ஒப்பந்தமே காபிர்களுக்கு போதுமான ஒப்பந்தம். மதீனாவிலிருந்து மக்கள் மக்காவுக்கு சென்றால் அவர்களை பிடிச்சுக் கொள்வாங்க முஸ்லிம்களை. மக்களுக்கு காபிர்கள் மதீனாவுக்கு வந்தால் திரும்ப அனுப்பிட வேண்டும் போன்ற ஒரு ஓரவஞ்சன ஒப்பந்தத்தை காபிர்கள் மேற்கொண்டார்கள். அநியாயம் சீர் பாய்ந்தார்கள். இப்பேற்பட்ட ஒரு அநியாயமான ஒரு ஒப்பந்தத்தை போடுகிறார்கள் என்பதாக அநியாயம் சீரி பாய்ந்த கொண்டு நபியவர்கள் அடக்கினார்கள். அரிய சற்று உண்மையாக இருங்கள், இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் நிச்சயம் மக்கா நம் கைவசம் வரும், மக்கா நிச்சயம் நிறைவேறும் என்பதாக அலிபின் அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா மற்றவர்களை நபியவர்கள் அடக்கினார்கள். நபியவர்கள் அங்கு தொலைநோக்கு பார்வையுடன், தொலைநோக்கு சிந்தனையுடன் நபியவர்கள் அங்கு நடந்து கொண்டதன் காரணமாகத்தான் உதவி, அதாவது மக்கா நமக்கு வெற்றி கொள்ளப்பட்டது என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்யக்கூடிய செய்தி நாம் ஆக அடுத்ததாக இன்றைய அரசியல் சாசனம் சொல்லக்கூடிய செய்தி, ஒரு அரசியல் தலைவருக்கான இலக்கணம் என்று சொல்லும் பொழுது கம்யூனிகேஷன் ஸ்கில், அதாவது தான் என்ன சொல்ல நினைக்கிறானோ அதை சரிவர எத்தி வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்க வேண்டும். இதனை இப்படி விளங்கலாம், தான் என்ன சொல்லுகின்றாரோ அதை ஏற்று நடத்தக்கூடிய ஆளுமைகளை உருவாக்கி இருக்க வேண்டும். சஹாபாக்கள் அப்படி இருந்தார்கள். தான் என்ன சொல்லுகிறாரோ அதை ஏற்று நடத்தக்கூடிய, அதனை உடனே செயல்படுத்தக்கூடிய சஹாபாக்கள் அங்கு இருந்தார்கள். நபியினுடைய ஆட்சி காலத்திலே என்று நாம் பார்க்கிறோம். அனைவருக்கும் தெரிந்த செய்திதான். ஹைபர் யுத்தத்துல ஹைபர் நாளே அலிதானே, அலியும் கர்வார் கைது போடுவா, அலிதானகம் தலையிருந்தா அங்கு வந்து புறமுதுகே இல்லை சொல்வார்கள். அலியும் கர்வார் கைது போடுவா, அங்கு வெற்றிதான் அலிதான். அதாவது ஹைபர் நாளே அலிதானே. ஹைபர் யுத்தத்துல வெற்றி வந்து முஸ்லிம்களுக்கு தாமதமாகி கொண்டே போகிறது. அவர் நபியவர்கள் சொன்னார்கள், நாளை அவசரம் நான் ஒரு வருடத்திலே கொடியை கொடுப்பேன். நபியவர்கள் துஷ்டா பேசுறாங்க. யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, அவர் யார் என்று தெரியுமா? அவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கின்றார். தெரிந்த செய்திதான். அடுத்து நபியவர்கள் சொன்னாங்க, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம அல்லாஹ் ரசூல் நம்மளும் நேசிக்கின்றோம். அடுத்து சொன்னாங்க, யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வும் ரசூலும் அவரை நேசிக்கிறார். யுஹிப்புல்லாஹ வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் ரசூலும் அவரை நேசிக்கின்றார் என்று சொன்ன உடனே அனைத்து சஹாபாக்களும் நானாக இருக்க வேண்டாமா, நானாக இருக்க வேண்டாமா? உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் துடித்தார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் துடித்தார்கள். அபூ மூஸா ரலியல்லாஹு தஆலா ஒரு காலை நீட்டிக் கொண்டு தலையை நபியவர்கள் தன்னுடைய முகத்தை நபியவர்கள் பார்க்கும் விதம் தம் குதிங்காலை வைத்து தலையை தூக்கி தூக்கி நபியவர்களை காட்டினார்கள். ஆக அந்த அளவுக்கு நபியவர்கள் எப்படி சொல்லுவார்கள், எந்த சூழலில் நபியவர்கள் சொல்லுவார்கள், அதை நாம் உடனே செயல்படுத்த வேண்டும் என்பதாக சஹாபாக்கள் துடித்தார்கள் அல்லவா? அது ஒரு அரசியல் தலைவருக்கான இலக்கணம் என்பதாக இன்றைய அரசியல் சாசனம் சொல்லக்கூடிய செய்தி நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக சொல்லும் போது அறிவாளித்தனம், அறிவாளித்தனமாக இருக்க வேண்டும் ஒரு அரசியல் தலைவர், அல்லது அறிவாளிகளை பயன்படுத்தக்கூடியவர்களாக. ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க, அதாவது நம்ம விளையாட்டுக்கு
அதாவது வாகனத்துல விமானத்துல ஒரு 5 நபர்கள் பயணம் செஞ்சாங்க. அதுல ஒரு அரசியல் தலைவர் இருந்தார். 5 நபர்கள் பயணம் செய்யறாங்க. விமானம் பழுதடைந்து விட்டது. உடனே பேராசூட்டை வச்சு குதிக்கணும். ஒரு ஒப்புக்கு வச்சுக்கோங்க, பேராசூட்டை வச்சு குதிக்கணும். 4 பேராசூட் தான் இருக்கு. ஆனா இருக்கிறது 5 நபர்கள். அந்த அரசியல் தலைவர் சொன்னா, நான் தான் முதல்ல குதிப்பேன், நான் தான் அரசியல் தலைவன், ஒரு பெருங்கூட்டத்துக்கு நான் தலைவன், நான் தான் முதல் குதிப்பேன். அடுத்ததாக ஒரு டாக்டர் இருக்காரு. அந்த டாக்டர் சொல்றாரு, நான் போன ஒரு 4 உசுரை காப்பாற்றுவேன், நான் போறேன்னு சொல்லி அவரும் போயிட்டேன். அடுத்ததாக ஒரு இன்ஜினியர், என்னுடைய கெட்டிடங்கள் எல்லாம் மாற்றி அப்படி இருக்கு, நான் என்ன பண்றேன், நான் போறேன் அப்படின்னு அவரும். அடுத்ததாக ஒரு ஆடிட்டர், ஒரு மாணவர், 5 பேர், 2 பேர் இருக்காங்க, ஒரு பேட்ச். அப்ப அந்த ஆடிட்டர் கணக்கு போட்டு பாக்குறாங்க. கணக்கு போட்டு பார்க்கும்போது நம்ம ஆயுசு முடிஞ்சுட்டு இந்த மாணவரை அனுப்பிங்க சொல்லி அந்த மாணவருக்கு பேராசூட்டை போட்டு குதிக்க வைக்கிறாங்க. அப்ப அந்த மாணவன் சொன்னா, கவலைப்படாதீங்க, நம்மள 2 பேராசூட் இருக்கு. எப்படி அரசியல்வாதி எடுத்துட்டு, டாக்டர் எடுத்துட்டு, இன்ஜினியர் எடுத்துட்டு, எப்படி அவன்கிட்ட இன்னொரு பேராசூட் இருக்குன்னு சொல்லும்போது அந்த அரசியல்வாதி வந்து என்னுடைய பேராசூட் வச்சு குடிச்சிட்டது அப்படின்னு சொன்னாங்க. ஆக பேக்குக்கும் பேராசூட்டுக்கும் வித்தியாசம் தெரியாதவெல்லாம் டீயா இருக்கிறவன், காந்தியா இருக்கிறவன் அரசியல் தலைவராக இருந்தா நாடு இந்த கதியாக ஆகும். ஆக அறிவுடையவனாக இருக்க வேண்டும். நபி அவர்கள் அறிவுடையவனாக மட்டுமில்லை, அறிவாளிகளை பயன்படுத்தக்கூடிய அறிவித்தவராகவும் நபி அவர்கள் இருந்திருக்கிறார்கள். சைவ யுத்தம் மிக உக்கிரமான யுத்தம். 4 பெருந்தலைகள் ஒன்று சேர்ந்து நபி அவர்களை எதிர்கொண்ட அந்த யுத்தம். அப்ப நபி அவர்கள் காற்றுகளை உணவு பார்ப்பதற்காக அவர்களை நபி அவர்கள் தேர்ந்தெடுத்து காற்றுகளை உணவு பார்க்க வருமாறு நபி அவர்கள் அனுப்பி வைத்தார். அப்ப அவர்கள் அந்த கடும் குளிரிலேயும் இருட்டிலேயும் அவர்கள் பயணம் செய்து காற்றுகளுக்கு மத்தியிலே தங்கினார்கள். அங்கு அந்த நேரத்திலே இஸ்லாத்தை ஏற்காமல் அபூ சுஃபியான் அவர்கள் அந்த காற்றினுடைய படைக்கு தலைமையேற்றிருந்தார்கள். அவர்கள் எந்த அளவுக்கு போர் யுக்தி உடையவர்கள், மிகப்பெரிய அனைத்து யுக்திகளும், அனைத்து யுக்திகளும் பதில் போர் கட்டத்திலே நபி அவர்கள் வருகை அறிந்து கொண்டு அவர்கள் கடல் மார்க்கமாக பயணம் செய்தனர். போருடைய அனைத்து யுக்திகளும் அபூ சுஃபியான் அவர்களுக்கு தெரிந்தது. உடனே அவர்கள் சொன்னார்கள், நம் கூட்டத்திலே முஹம்மதுடைய கருப்பாடு உள்ளது. முஹம்மதுடைய அந்த உளவுத்துறையில இருந்து ஒரு ஆள் வந்துட்டாங்க, யாரு என்ன விசாரிச்சு போங்க ஒருவர் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஆள் கூப்பிட்டாங்க. நீ யாரு, என்ன? இவர்கள் முந்திக் கொண்டார்கள். என்ன சாதாரணமா தப்பிச்சிட்டாங்க, ஒரு ஆள் மாட்டிக்கிட்டு தான் தப்பிச்சிட்டாங்க. ஆக எந்த அளவுக்கு அறிவாளித்தனமாக இருந்து அந்த உணவு பார்த்து உணவு செய்திகளை நபி அவர்களுக்கு எடுத்து வந்தார்கள். இங்கு நான் சொல்ல வந்தது, நபி அவர்கள் அறிவாளியாக மட்டுமில்லை, அறிவாளி மிக்கவரான அவர்களை பயன்படுத்தவும் செய்தார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு இது இருக்கிறதா? அடுத்ததாக 4வதாக இந்த அரசியல் சாசனம் சொல்லக்கூடிய செய்தி, தவறை உணர்ந்து அதை திருத்திக் கொள்ளக்கூடிய மனப்பான்மை மிக்கவராக இருக்க வேண்டும் என்பதாக இன்றைய அரசியல் சாசனம் சொல்லுகிறது. இதை நம்ம நபியுடைய வாழ்வில் தவறு என்பதே இல்லை. நபியவருடைய முன்பின் பாவம் அனைத்தும் மன்னிக்கப்பட்டது, நபியவர்கள் பாவம் செய்யாமலே. அங்கு தலைமை வைக்கும் பொழுது நபியவர்கள் வாழ்வில் புதிய தவறும் இல்லை என்பதாக அல்லாஹ் அந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் உணர்த்தி காட்டினார். இது ஒன்று. 5வதாக நேர்மை, நீதித்துவம். ஒரு அரசியல் தலைவருக்கான இலக்கணம் என்று சொல்லும் பொழுது நேர்மை, நீதித்துவம் அவரிடத்திலே இருக்க வேண்டும் என்பதாக நான் பார்க்கிறேன். ரஷ்ய புரட்சியின் போது ஜோசப் ஸ்டாலின், இங்க இருக்க ஸ்டாலின் கிடையாது, ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் வந்து ரஷ்ய புரட்சி 1917 ரஷ்ய புரட்சி நடந்தது. ஜெர்மனிக்கு எதிராக, ஜெர்மனி எதிர்நாடு ரஷ்யா, சோவியத் யூனியன் சொல்வார்கள், கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த புரட்சியின் போது ரஷ்ய அதிபதியான ஸ்டாலினுடைய மகனை ஜெர்மனி அரசு தூக்கிட்டாங்க. தூக்கி பழைய கைதியாக வைத்து ஒரு 4 தலைச்சிறந்த உங்களுடைய ஆர்மி ஆபீசர்களை இடத்துல தந்தாதான் நாங்க உங்க பையனை விடுவோம்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, என் பையன் ஒன்றும் அறியாதவன், அவனுக்கு எதுவுமே தெரியாது, ஒரு தத்தி. நம்ம சொன்னா ஒரு தத்தி, அவனை நீங்க கொண்டு போங்க, அதற்காக என்னுடைய படையிலிருந்து தலை சிறந்த 4 வீரர்களை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு நேர்மையாக இருந்திருக்க வேண்டும். தன்னுடைய மகனை கூட பலி கொடுத்து தன்னுடைய 4 வீரர்களை காப்பாற்றினார் ஜோசப் ஸ்டாலின். நபி அவர்களுக்கு அவ்வளவுதான் தேவை. ஒரே ஒரு வாசகம், ஒரே வார்த்தை. இன்றைய லண்டன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியினுடைய வாசலிலே பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, யாருக்கும் தெரியாது. முஹம்மது என் மகளான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்
திருடினாலும் நான் கையை வெட்டுவேன். எந்த அளவுக்கு ஒரு நீதிவாதம் சொல்லக்கூடிய வார்த்தை, எந்த அளவுக்கு இந்த வார்த்தையில் நீதித்துவம் இருந்திருக்க வேண்டும். மிகப்பெரிய பல்கலைக்கழகமான ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இதனை தேர்ந்தெடுத்து தன்னுடைய வாசலில் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் நபியவர்கள் எந்த அளவுக்கு நீதி இந்த பகுதியில் நிலைநாட்டியிருப்பார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆறாவதாக ஒரு அரசியல் தலைவனுக்கான இலக்கணம் என்று சொல்லும் பொழுது இன்றைய அரசியல் சாஸ்திரம் சொல்லுகிறது நம்பகத்தன்மை மிக்கவராக இருக்கிறது. நபியவர்கள் நம்பகத்தன்மை மிக்கவராக இருந்தார்கள். யார் இடத்துல? முஸ்லிம்கள் இடத்துல இல்ல. முஸ்லிம்கள் இடத்துல இருப்பதை மாத்திரமல்ல, நபியவர்கள் நுபுவத் வெளிப்படுவதற்கு முன்பாக காஃபிர்கள் இடத்திலே நபியவர்கள் நம்பகத்தன்மை மிக்கவராக இருந்தார்கள். அதற்கு என்ன முதல் வேலை தெரியுமா? நம்பகத்தன்மை மிக்கவராக நாம் ஆக வேண்டும் என்று சொன்னால் மக்களோட இறங்கி பழகணும். நபியவர்கள் மக்களோட இறங்கி பழகினார்கள். இந்த அரசியல் தலைவர்கள் எங்க ஓட்டை கேட்க மட்டும்தான் வீட்டு விட்டு வெளியே வரும். ஓட்டை கேட்க மட்டும்தான் தன்னோட ஏசி வீட்டை விட்டு வெளியே வரும். வாக்கு கேட்பதற்கு அதனால அந்த வார்த்தை கூட பாருங்க, வாக்குச்சாவடின்னு வச்சிருக்காங்க. வாக்குச்சாவடிச்சு ஓட்டு போட்டோன்னா வாக்குச்சாவடிச்சு அது கூட தொகுதி கேட்டு பார்க்க மாட்டேன். ஆக இந்திய அரசியல் தலைவர்கள் நம்பகத்தன்மை இப்படிதான். ஆக அடுத்ததாக இன்றைய அரசியல் தலைவர்கள் இன்றைய அரசியல் சாசனம் சொல்லக்கூடிய செய்தி ஒரு அரசியல் தலைவருக்கான இலக்கணம் என்று சொல்லும் பொழுது தன்னம்பிக்கை மிக்கவராக இருக்கு. ஒரு அரசியல் தலைவருக்கான இலக்கணம் தன்னம்பிக்கை மிக்கவராக இருக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அப்படிலாம் இல்லை. என்னன்னா எப்பொழுது ஆட்சி முடிச்சுட்டு போகலாம், அதாவது ஒரு தன்னம்பிக்கை கிடையாது. அதாவது எப்படியா முடிச்சுட்டு போயிடலாம். மக்களை தன்னுடைய ஆட்சியின் மூலமாக தக்க வைக்கக்கூடிய தன்மை அல்ல. ஃப்ரிட்ஜை கொடுத்து, டிவி கொடுத்து, கிரைண்டர் கொடுத்து, அதை இதை கொடுத்து மக்களை தக்க வச்சுப்பாங்களே ஒழிய தன்னுடைய ஆட்சியினுடைய அந்த அதிகாரத்தின் மூலமாக மக்களை தக்க வைக்கக்கூடிய தன்னம்பிக்கை இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எவரிடத்தும் கிடையாது. ஆனால் நபியவர்கள் சௌர் முகையிலே நம் அனைவருக்கும் தெரியும் எந்த அளவுக்கு தன்னம்பிக்கை. நபியவர்கள் எந்த அளவுக்கு தன்னம்பிக்கை. காவிர்கள் புரிந்து பார்த்தால் நபியும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தென்பட்டு விடுவார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பயம் ஊசலாடியது உடனே நபி அவர்கள் சொன்னார்கள், ஏன் தோன்றலை பயப்படுகிறீர்கள்? அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். ஆக அந்த நிலையிலும் எந்த அளவுக்கு அவர்களுக்கு தன்னம்பிக்கை இருந்திருக்க வேண்டும். ஆக அடுத்ததாக ஒரு அரசியல் தலைவருக்கான இலக்கணம் என்று சொல்லும் பொழுது மன உறுதி வேண்டும் என்பதாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சாசனம் சொல்லுகிறது. மன உறுதி வேண்டும். ருக்கானா ஜாஹிலியத்துல மக்காவுல வாழ்ந்த ருக்கானா என்ற ஒரு மையம் தெரியுது. நபி அவர்களிடத்துல அடிக்கடி மம்புக்கு இருப்பார். நபி அவர்கள் சண்டைக்கு வாங்க பற்றி அடிக்கடி மம்புக்கு இருப்பார். மிகப்பெரிய மையம் தெரியுது. 10 ஆடு வந்தைய உடனே வாங்க, முகமது சண்டைக்கு வாங்க அப்படின்னு உடனே கூப்பிடுவார். நபி அவர்கள் தகுந்து பார்த்தாங்க. நபி அவர்கள் பம்பு சண்டைக்கு போவதில்லை. ஆனா வந்த சண்டையை நபி விட மாட்டாங்க. எவ்வளவு நபி அவர்கள் சொல்லி பார்த்தாங்க, வேண்டாம் அப்பா அவன் கேட்கல. நீங்க சண்டைக்கு வாங்க, சண்டைக்கு நான் கொடுங்க சின்னதா தப்பி நெஞ்சு நபியே 20 ஆள் பண்டைய உடனே சண்டைக்கு வாங்க. அதுக்கு 30 ஆள் பண்டைய உடனே வாங்க. 3 தடவை தோத்துப்பாங்க. உடனே 30 ஆள் நபியிடத்துல கொடுத்தாங்க. நபி சொன்னாங்க, இந்த ஆடு வேண்டாம் அப்பா, எனக்கு இந்த ஆடு வேண்டாம், உறுதியான உங்களுடைய உள்ளம் எனக்கு வேண்டும் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். அவனுக்கு அந்த ருக்கானா சொன்னார், நபியே என் சுத்தத்தார்கள் தவறாக நினைத்துக் கொள்வார்கள். என்னுடைய தீனை நான் விட்டுவிட்டு உங்களுடைய தீனை நான் ஏற்குதா என்பதாக அவர்கள் தவறாக நினைத்துக் கொள்வார்கள். நான் ஏற்க மாட்டேன் ஹக்கு என்று தெரிந்தும் அவர்கள் விட்டார்கள். அப்போது நபியவர்கள் உறுதியோடு அந்த கேட்டார்கள். அடிக்கடி நபியவர்கள் ருக்கானா, அல்லாஹ் ருக்கானுடைய உள்ளத்தினை நான் அமர்ந்து விட்டேன், அவருடைய உள்ளத்தை எனக்கு கொடுத்து விடு, அவர்கள் உள்ளத்தை எனக்கு கொடுத்து விடு என்பதாக நபியவர்கள் உறுதியோடு மன உறுதியுடன் அடிக்கடி ஒரு துஆ கேட்பார்கள். பதறத்தாலே அந்த ருக்கானா இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்பதாகும். ஆக நபியவர்கள் எந்த அளவுக்கு மன உறுதி மிக்கவராக இருந்தது. அடுத்ததாக 9வதாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சாசனம் சொல்லக்கூடிய செய்தி, ஒரு அரசியல் தலைவருக்கான இலக்கணம் என்று சொல்லும் பொழுது முன்னிருந்து செயலாற்றக்கூடிய அந்த தன்மை. பழைய யுத்தத்திலே முஸ்லிம்கள் 12,000 நபர்கள், அதுவே காபிர்களோ 3000 நபர்கள் எதிரிகள். ஆனாலும் அந்த 3000 நபர்களுடைய அந்த அமல்களை சகாபாக்களால் தாக்கி பிடிக்க முடியல. சகாபாக்கள் பின்வாங்கினார்கள். அப்பொழுது நபியவர்கள் பின்வாங்கினார்களா? அடைந்த நபிகள் அப்துல் முத்தலிப் என்பதாக நபியவர்கள் நீல வசனம் பேசிக்கொண்டு அந்த படைக்கு சகாபாக்கள் பயந்து நின்ற அந்த தருணத்திலே நபியவர்கள் முன்னின்று அந்த படையை நடத்தினார்கள். நபிக்கு துணையாக அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வலது பக்க அந்த கடிவாளத்தை பிடித்து இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இடது பக்க கடிவாளத்தை பிடித்து முன்வந்தார்கள். அதற்கு பிறகு அனைத்து சகாபாக்களும் அந்த படையை எடுத்தார்கள், வெற்றி கொண்டார்கள் என்பது வரலாறு. ஆக எந்த ஒரு செயலாக இருந்தாலும் முன்னின்று நடத்தக்கூடிய அந்த ஆற்றல்
வாழ்வில் இருக்கிறதா இன்றைய அரசியல் தலைவருக்கு? இன்றைய அரசியல் சாசனம் சொல்லுகிறது ஒரு அரசியல் தலைவனுக்கான முக்கியமான இலக்கணம் இருக்கிறது. அதை கடைசியாக சொல்லும்போது கலராத மனப்பான்மை. இந்த 10 தன்மைகளும் எந்த நபரிடத்தில் இருக்கிறதோ, எந்த அரசியல் தலைவரிடத்தில் இருக்கிறதோ அவன் ஒரு சிறந்த அரசியல் தலைவர் என்பதாக இன்றைய அரசியல் சாசனம் சொல்லுகிறது. இந்த 10 எதுல இருந்தா எடுத்துப்பாங்க? நம்ம நவீனுடைய வாழ்க்கையில இருந்தா எடுத்துப்பாங்க. நம் நவீனுடைய வாழ்க்கையின் சாராம்சம் இந்த 10 தான். இந்த 10 நம் நவீனுடைய வாழ்க்கையில இருந்தா எடுத்துப்பாங்க. இந்த போலியான இந்த தவறான கொள்கையுடைய இந்த அரசியல் தலைவர்களிடத்திலும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து இந்த இந்திய திருநாட்டிற்கு ஒரு சிறந்த ஆட்சி, அதுவும் இந்த இந்தியா திருநாட்டின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய காந்தி அவர்கள் விரும்பிய மருந்த கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியும் அல்லாஹ் இந்த திருநாட்டுக்கு, இந்த இந்திய திருநாட்டுக்கு தந்தது புரிவானாக. துவா செய்த வண்ணம் உங்கள் அனைவரின் துவாவையும் ஆதரவையும் வண்ணம் என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.